ஏன் பிறை விஷயத்தில் இவ்வளவு சர்ச்சையாக இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள், சூமூ லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்தே நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்தே நோன்பை விடுங்கள் என்று. இந்த பிறை பார்த்தல் என்கிற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆதாரம் பூர்வமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் சர்வதேச பிறையை ஆதரிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் பிறை தென்பட்டால் போதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சிலர் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் பிறை தெரிகின்றதோ அந்த இடத்து மக்கள் மட்டும்தான் நோன்பு வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறை தென்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் நோன்பு வைக்க வேண்டும், கேரளாவில் பிறை தென்பட்டால் கேரள மக்கள் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் பிறை கண்களால் பார்த்துதான் நோன்பு வைக்க வேண்டுமா, அல்லது கருவிகளை கொண்டு மைக்ரோஸ்கோப்களை கொண்டு நம் பார்த்து நோன்பு வைக்கலாமா என்கிற ரீதியில் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள். ஆக நாம் மேல சொன்ன ஒவ்வொரு கருத்துகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜஸ்டிஃபிகேஷன்களுக்கும் இஸ்லாத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் அவருடைய இஜ்திஹாதுகளை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் 90% சட்டங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாதது. கண்டிப்பாக அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஆனால் 10% சட்டங்களில் இஸ்லாமே கருத்து வேறுபாடு கொள்வதற்கு, இஜ்திஹாதுகள் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த பிறை விவகாரம் என்பது, இந்த பிறை பார்த்தல் என்கிற விஷயம் என்பது இஜ்திஹாதுகள் இடமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அங்கே கருத்து வேறுபாடு கொள்வது அல்லாஹுடைய அருளாகத்தான் இருக்கின்றது. நன்றாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிறை விவகாரத்தில் ஒருவர் ஆதாரபூர்வமான ரீதியில் ஆதாரங்களை முன்வைத்து கருத்து வேறுபாடு கொண்டால் அவர் காஃபிர் என்றோ முனாஃபிக் என்றோ அவர் பித்அத்வாதி என்றோ பொருள் கிடையாது. மாறாக கருத்து வேறுபாடு கொள்வதும் அல்லாஹுடைய அருளாகத்தான் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.